ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் தொழில் நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு உபாகமம் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல சில காரியங்கள் வாக்குத்தத்தங்களாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு என்ன செய்வார் என்று தேவன், அதோடு கூட அவர் எப்படிப்பட்டவராக நமக்கு இருப்பார், நாம் என்ன செய்வோம் என்று இந்த வசனத்துல பார்ப்போம். இந்த வசனத்துல இஸ்ரவேலே நீ பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. இங்க 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலை குறித்து சொல்கின்ற வேளையில நீ ஒரு பாக்கியவான், நீ ஒரு ரட்சிக்கப்பட்டவன், அதோடு கூட உனக்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அந்த இஸ்ரவேல் மக்கள் விசேஷித்தவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். அதே போல நீங்களும் நானும் உங்களுடைய என்னுடைய பெயரை அந்த இஸ்ரவேல் என்கிறதான இடத்துக்கு வைத்து நாம் சொல்லுவோம் என்று சொன்னால், அருமையான தம்பி ஜான், இல்லாவிட்டா ஜேம்ஸ், இல்லாவிட்டா மர்சி, இல்லாவிட்டா கிரேஸ் என்று சொல்லுகின்ற வேளையில நீ பாக்கியவான், பாக்கியவதி, அதோடு கூட நீ ரட்சிக்கப்பட்டவன், அதோடு கூட நீ அவருக்கு உனக்கு ஒப்பானவர்கள் யாருமே இல்லை, நீ விசேஷத்தமானாய் காணப்படுகிறார். இது 3 காரியத்தை அவர் நமக்கு சொல்லுகிறார். அதோடு கூட அவர் நமக்கு என்னவாக இருப்பார், இந்த 3 காரியங்களை சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறதான காரியம் என்னவென்று சொன்னால், நான் உனக்கு கேடகமாக, இல்லாவிட்டால் ஒரு நல்ல ஒரு நம்மை எதிரி வந்து தாக்குகின்ற வேளையில நல்ல ஒரு ஷீல்டாக நான் உனக்கு இருப்பேன், நீ கவலைப்படாத, நான் உனக்கு எதிரியை எடுத்து போராடுவதற்கு தேவையான ஒரு பட்டயமாக ஸ்வாடாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். இவைகளெல்லாம் அவர் நமக்கு சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறதான ஒரு காரியம் கடைசியில, நீ உனக்கு இச்சகம் பேசுகிறவர்கள் அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பாய். உனக்கு எதிராக எந்த மக்கள் இச்சகம் பேசுகிறார்களோ அவர்களை நீ அடங்கத்தக்கதான ஒரு கிருபையை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே உங்களுக்கு இச்சகம் பேசுகிறவர்கள் அடங்குவார்கள், நீ அவர்களை மிதிப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது உலக பிரகாரமாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆவிக்குரிய ரீதியிலே நமக்கு அது ஒரு உற்சாகத்தை கொடுக்கத்தக்கதான ஒரு வார்த்தையாக இருக்க வேண்டும். இப்படியாக இந்த வசனத்தை பார்க்கின்ற வேளையிலே, இந்த நாளிலே நமக்கு தேவன் கொடுக்கிறதான ஒரு காரியம் என்று சொன்னால், அவர் நம்மோடு கூட என்றும் இருக்கிறார், நம்மை பாக்கியவான் என்று சொல்லுகிறார், நாம் ரட்சிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிறார். அதோடு கூட நாம் உலகத்துல ஒப்பானவர்கள் நமக்கு எதிராக யாருமே இல்லை என்று சொல்கிறார். ஆகவே இந்த நாளில் இந்த சிந்தையை நம் மனதில் கொண்டவர்களாக இந்த நாளை நாம் ஆண்டவருக்கு நேராக நம்ம கடத்தி சொல்வோம். அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையில கூட விசேஷமாக இந்த நல்ல உபாகம புத்தகத்துல அநேக வாக்குத்தத்த வார்த்தைகள் இருந்தாலும் கூட எங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கத்தக்கதான இந்த நாளிலே இந்த வார்த்தையை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதிக்கான மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்.